ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இந்த மாசம் 23 எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படிதானே? அதே மாதிரி எலெக்ஷனோட மேனிஃபெஸ்டோவும் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அதாவது தேர்தல் அறிக்கை. அதுல சொன்ன கொஞ்சம் விஷயங்கள் எப்படின்னா, அப்போ அதை ஃப்ரீயா தரேன், இதை ஃப்ரீயா தரேன், அப்படி நிறைய நிறைய பார்ட்டிஸ் இதை சொன்னாங்க. நாங்க வந்து அது தரோம், நாங்க வந்து இது தரோம். அப்ப எனக்கு ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ண இருக்கு. எப்படின்னா, நீங்க டிவி குடிக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ் குடிக்கிறீங்க, லேப்டாப் குடிக்கிறீங்க, தேவைதான், தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, தேவைதான். ஆனா இப்போ எல்லா வீட்டுல போய் பார்த்தாலும் மேக்சிமம் எல்லா வீட்லயும் டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. இஎம்ஐல வந்து வாங்குறாங்க. ஆனா நான் சஜஸ்ட் பண்ற விஷயம் எப்படின்னா, நீங்க இயர்லி ஒன்ஸ் ஃபுல் பாடி செக்அப் கொடுங்க. எல்லா மக்களுக்கும் இயர்லி ஒன்ஸ் ஃபுல் பாடி செக்அப் ஃப்ரீயா போய் சேரணும். எப்படின்னா, காசுன்னு சொல்லும் போது யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க, அலட்சிப்படுத்துவாங்க. நம்ம ஹெல்த் தானே, பார்த்துக்கலாம். ஹெல்த்துக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஃபுல் பாடி செக்அப் நீங்க ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா, அப்போ அவங்களுக்கு அதுல ஒரு விழிப்புணர்வு வரும். இயர்லி ஒன்ஸ் நமக்கு பார்க்கலாம், ஓகே, இயர்லி ஒன்ஸ் நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த ஹெல்த்ல ஒரு விழிப்புணர்வு வந்து அதை அலட்சிப்படுத்த மாட்டாங்க. அப்ப நம்மளோட உரிமை நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது, நமக்கு பார்க்கலாம், அந்த மாதிரி உள்ள ஒரு மைண்ட் செட் வரும். அதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது விழுந்து இறந்து போறாங்க. இப்படி பார்த்தா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அது எப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், சிம்டம்ஸ் எல்லாமே வருது. அப்போ அதுக்கு நான் சொல்றது எப்படின்னா, ஃபுல் பாடி செக்அப். அப்ப நமக்கு தெரியுமே, பிரஷர் எப்படி இருக்கு, சுகர் எப்படி இருக்கு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் எப்படி, அந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஐடியா கிடைக்கும். எல்லாரும் நம்மளோட கடமை என்ன, அந்த விழிப்புணர்வும் அவங்களுக்கு வரும். நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது, நமக்கு பார்க்கலாம். அதனால நான் சஜஸ்ட் பண்றது, இயர்லி ஒன்ஸ் மினிமம் எல்லாருக்கும் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் கொடுங்க. நீங்க மற்ற விஷயங்களை ஃப்ரீ கொடுக்கறது, இது ஃப்ரீ கொடுத்தா நல்லா இருக்கு. இப்ப எந்த பார்ட்டி வந்தாலும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது என்னோட ஒப்பீனியன். அப்போ உங்க ஒப்பீனியன் எதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.